ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இது என் பொண்ணோட பர்த்டேக்கு நான் செஞ்ச கேக் தான் இது. ஐசிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது கேக் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கேக் ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து 1 kg அளவுக்கு நான் செஞ்ச டால் கேக் தான் இது. ஐசிங் வீடியோ மட்டும் நான் போட்டிருக்கேன். பேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக்கிங் வீடியோ நான் வந்து மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு நான் பேஸ் எப்படி நான் பேக் பண்ணுன்றதும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஐஸ் கேக் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பில் வந்து வெட் பண்ணிக்கணும். வெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்டிஃப் பீக்கில் இருக்கிற அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வந்துடலாம். இது நான் வந்து எந்த கலருமே நான் சேர்க்கல. வெறும் ஒயிட் கலர் க்ரீம் என்ன கலரில் வருமோ அந்த கலர் மட்டும்தான் இதில் இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து நம்ம இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறது வந்து பிரைட் கலரில் தான் கேக்கு, பர்பிளோ, ரெட்டு, அந்த பிங்க் அந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ரொம்ப 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 டேஞ்சர் அந்த கலர் மட்டும். அந்த மாதிரி கலரில் வந்து நீங்கள் வந்து வாங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கேக் செய்கிறேன், நான் பார்க்குறேன் இல்லைங்களா, அதில் எவ்வளோ கலர் போட்டால் அந்த க்ரீம் வந்து திக் கலர் டார்க் கலருக்கு மாறுன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து என் பொண்ணுக்கு எந்த கலருமே நான் யூஸ் பண்ணலை. அந்த க்ரீம் என்ன கலர் ஒயிட் கலரும் அந்த ஒயிட் கலர்லேயே நான் கொண்டு போயிட்டேன். இது வந்து பார்க்க கண்ணுக்கு நான் என்ன பிரைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் வாங்குறீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட ஹெல்த்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கலர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது இன்னும் நல்லது அந்த கேக்ஸை வந்து. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகரோ எல்லாமே நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்க முடியும். அதே கடையில் வந்து அவங்க என்ன போடுறாங்க, என்ன பண்ணி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. டால்டா சேர்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த பட்டர் க்ரீம்னு வர க்ரீம் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த க்ரீம் வந்து டால்டாவாக தான் இருக்கும். ஏன்னா நான் வாங்க போகிற இடத்துல ஹோல்சேல் கடையில் நான் போய் பார்க்கும்போது டால்டா தான் நிறைய அந்த மூவ் ஆகும். அதனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வழவழப்பாக இருக்கும் அது. நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் நீங்கள் பழக பழக உங்களுக்கு கண்டிப்பாக கேக்கு வந்து செய்ய வந்துடும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பார்க்குறவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அது வந்து பழக்கம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அதுதான் வந்து பண்ண எல்லாமே வந்துடும். எனக்குமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஒரு 20 கேக்காவது நான் வந்து தீச்சிருப்பேன். ஒரு 20 கேக் தீச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கேக் இப்போயுமே நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக கேக் செய்கிறாங்க பார்த்தீங்க, அவங்கள மாதிரிலாம் எனக்கு செய்ய வராது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு செய்ய வரும். ஓரளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். இந்த ரொம்ப நல்லா ஹை ரேஞ்சில் ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செய்ய வராது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கேக்கை நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கேக் ஃபுல்லாக ஐசிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண விட்டுரும். செட் பண்ண விட்டு அடுத்த நாள் தான் நான் இந்த டெக்கரேஷன் வீடியோ நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரமாவது வந்து நம்ம வந்து செட் பண்ண விட்டோம்னா தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப இன்னொரு கோட்டிங் கொடுக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். க்ரம் கோட் கொடுத்து வச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இல்லாமல் நீங்கள் அப்படியே உடனே க்ரீம் நம்ம அது மேலே போடும்போது வந்து ஒரு நீட்டாக இருக்காது. ஒரு மாதிரி அங்கங்கே பிசிறு தட்டி நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு. ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும், நல்லாவும் இருக்கும் கேக் பார்க்குறதுக்கு. நான் இதுக்கு வந்து 2Dயில் வந்து ரோசட் நாசில் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து இந்த விப்பிங் க்ரீமில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். பேபியோட இந்த டாலோட ட்ரெஸ்ஸு வந்து கவர் பண்ணுற மாதிரி. அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டுன்ற மாதிரி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது சொல்ல வார்த்தை இல்லை. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலே வந்து தனியாக இருந்துச்சு. ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது. நம்மளை முன்னாடி வந்து நம்ம புஷ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் அந்த கேக் செய்யும்போது அவ்வளோ ஹாப்பியாக செஞ்சுட்டு இருந்தேன் நான். உங்களோட சப்போர்ட் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வேணும். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காது. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து இந்த குட்டி நாசில் இந்த டாட் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அது செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரமாச்சு. பேபியோட ஹெட் கலர் வந்து பிங்க் தான். நான் செய்யலான்னு நினச்சேன். நான் பிங்க் நல்லாயிருக்கும், வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் யோசித்தேன், வேண்டாம், வீடியோக்காக நம்ம யோசித்து நம்ம அந்த பிங்க் கலரை சேர்க்க வேண்டாம், நம்ம ஒயிட்டில் போய்டுவோம். நம்ம வீட்டில் வெட்டுறதானே, சிம்பிளாக நாங்கள் வீட்டில் தான் வெட்டினோம். எங்கேயும் வெளியெலாம் கூட்டு போகல. மேலே மட்டும் இந்த பிங்க் கலரில் வந்து பட்டர்ஃப்ளை வச்சு
சரி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்க வேண்டாம்னு சொல்லி அதை வச்சு மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கேக்கோட மெஷர்மெண்ட்டோ இல்லை ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கேன். பாய்.